ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. பூண்டு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதையெல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கு. அது கூட 1 ஸ்பூன் உப்பு. இப்போ அந்த அரைச்ச மசாலா, இந்த மட்டன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனையும் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வர மாதிரி அரைச்சிட்டு அதை உருண்டை பிடிச்சிக்குங்க. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக அரைச்சி தானே நம்ம போட்டிருக்கோம். அதனால் பொரித்து எடுத்தாவே எண்ணெயில் நல்லா வெந்துடும். நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தோம். நல்லா தான் வெந்துருந்துச்சு. மட்டன் வேகாமலாம் இல்லை, நல்லா வெந்துருந்துச்சு. ஒரு வேளை வேகாது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமேல அந்த உருண்டையை அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம். மட்டன் நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்துருந்துச்சு. பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. அந்த வேக வச்சு எடுத்தால் சுத்தமாகவே பச்சை ஸ்மெல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணல, இதே பண்ணோம். இதுலேயே பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே வரல, நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கோலா உருண்டை இப்படி தான் செய்யணும். நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.